இன்று அண்ணன் பிறந்த காஞ்சியில் அண்ணன் அவர்களால் நமக்காக உருவாக்கி தரப்பட்ட அறிஞர் அண்ணா அவர்களுடைய அன்பு தம்பியாக, உண்மை தம்பியாக விளங்கி மறைந்தும் மறையாமல் நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கும் குடிகொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவச் சிலை திறப்பு விழா. ஆக கலைஞருடைய சிலை திறப்பு விழா மட்டுமல்ல, ஏற்கனவே மார்பளவு சிலையாக காட்சியளித்துக் கொண்டிருந்த அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் முழு உருவச் சிலை என்ற அந்த நிலையில் மாற்றப்பட்டு அறிஞர் அண்ணா அவருடைய முழு உருவச் சிலையினையும் திறந்து வைத்திருக்கிறோம். ஆக இந்த நிகழ்ச்சியை ஒட்டி காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழக முன்னோடிகளுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில், உற்சாகப்படுத்தக்கூடிய நிலையில் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நல உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை இணைத்து ஒரு மாபெரும் விழாவாக, மாபெரும் விழா என்று சொல்வதா, மாபெரும் கூட்டம் என்று சொல்வதா, மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மாபெரும் மாநாடு என்று சொல்வதா, என்கிற அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். அறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலையும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிலையும் அமைந்திருக்கக்கூடிய இடம் திருக்கச்சி நம்பி தெருவு என்று உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த திருக்கச்சி நம்பி தெருவிலேதான் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் சிலை வடிவமாக அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் நடத்திய திராவிட நாடு இதழ் அங்கிருந்துதான் வெளிவந்திருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்களால் நடத்தப்பட்ட திராவிட நாடு இதழில் பல்வேறு கட்டுரைகள், லட்சக்கணக்கான கடிதங்கள், ஏன் இந்த திராவிட நாடு இதழிலே பல தலைவர்கள் உட்கார்ந்து கலந்து ஆலோசனைகள் நடத்திய அந்த நிகழ்வுகள், இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு கடிதங்கள் எழுதி இந்த கழகத்தையும் தமிழகத்தையும் கொள்கை குன்றாக விதையை விதைத்து இன்றைக்கு கம்பீரமாக இந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்து பேடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த திராவிட நாடு இதழை நடத்தி அந்த கட்டிடத்திலே தான் நம்முடைய தலைவர்களுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட நாடு இதழ் நடைபெற்ற அந்த கட்டிடத்தை 1998 தலைவர் கலைஞர் பவள விழா மாளிகை என்ற நிலையில் அது உருவாகி அந்த கட்டிடத்தை, அந்த கட்டிடத்தினுடைய முகப்பில அறிஞர் அண்ணா சிலை
திறப்பு விழா நிகழ்ச்சிகளை பங்கேற்று பெருமை சேர்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது வரலாறு. அப்படி நடைபெற்ற அந்த விழாவில தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக வருகை தந்து பங்கேற்றார். நான் அன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய மேயர் என்ற நிலையில அந்த நிகழ்ச்சிக்கு தலைவரோடு வருகை தந்ததிலே பங்கேற்றேன். அந்த நிகழ்வுகளைத்தான் நான் இப்பொழுது இந்த மேடைகளை நின்று கொண்டு எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறேன். வாழ்வு 3 எழுத்து. வாழ்வுக்கு தேவையான பண்பு 3 எழுத்து. பண்பிலே பிறக்கும் அன்புக்கு 3 எழுத்து. அன்பிலே சுரக்கும் காதல் 3 எழுத்து. காதல் விளைவிக்கும் வீரம் 3 எழுத்து. வீரர் செல்லும் களம் 3 எழுத்து. களத்திலே பெறும் வெற்றி 3 எழுத்து. அந்த வெற்றிக்கு நம்மை அழைத்து செல்லும் அண்ணா 3 எழுத்து என்று பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலாவது மாநாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு வரவேற்று பேசிய நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அண்ணா பிறந்த இந்த மண்ணில் இன்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் நானும் பங்கேற்று சிலையினை திறந்து வைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய, உங்களிடத்தில் சில கருத்துக்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய அரியதொரு வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன். புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய காஞ்சி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, குறிப்பாக ஒவ்வொருவருடைய பெயரையும் நான் தனித்தனியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில பெயர்கள் விடுபடக்கூடிய நிலை உருவாகும். அதையும் தாண்டி நேரத்தின் அருமையை கருதி நான் ஒரே வரையில் இந்த மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சுந்தர் அவர்களுக்கு நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை என்னுடைய சார்பிலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய அரசியல் பயணத்துக்கு எத்தனையோ உந்து சக்திகள் இருக்கலாம். ஆனால் அனைத்துக்கும் சிகரம் வைத்தார் போல் இருந்த உந்து சக்தி எது என்று கேட்டால் இந்த காஞ்சி நகரம்தான் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். காரணம், முதலாக 12 அல்லது 13 வயதில் என்னை பொது வாழ்வில ஈடுபடுத்திக் கொண்ட நேரத்தில் கோபாலபுரம் பகுதியில் இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக பல நிகழ்ச்சிகளை நான் நடத்தி கொண்டிருந்தேன். அதை ஒட்டி 1971ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணன் தொழில் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கல்லறையில மலர் வளையம் வைத்து மரியாதை செய்து வணங்கி அங்கிருந்து கையில ஒரு தீப்பந்தத்தை, ஜோதியை, அண்ணா ஜோதியை கையில ஏந்தி தொடர் ஓட்டமாக நான் புறப்பட்டேன். நேராக அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலைக்கு சென்று மாலை அணிவித்தேன். அதை தொடர்ந்து சென்னையிலிருந்து
தொடர் ஓட்டமாக இந்த காஞ்சி நகரத்திற்கு வந்து அன்று காஞ்சிபுரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு, அந்த மாநாட்டு மேடையிலே இருக்கக்கூடிய தலைவர் கலைஞரிடத்திலே கொண்டு வந்து தொடர் ஓட்டமாக கொண்டு வந்த அண்ணா ஜோதியை கலைஞர் கரத்தில் அன்றைக்கு நான் ஒப்படைத்தேன். அதை ஒப்படைத்த நேரத்தில் கலைஞருக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் யார் யார் என்று கேட்டால், அன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்த நாவலர் அவர்கள், பொருளாளராக இருந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், ஆக இப்படி கழக முன்னோடிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தீபத்தை, அந்த ஜோதியை கலைஞரிடத்தில் ஒப்படைத்தேன். அறிஞர் அண்ணாவுடைய தீபத்தை பெற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு சிலையாக நிற்கிறார். அந்த தீபத்தை அண்ணா ஜோதியை ஒப்படைத்த நான் இன்றைக்கு இந்த மேடையில் இயக்கத்தினுடைய தலைவராக நின்று கொண்டிருக்கிறேன். இதுதான் திராவிட இயக்கம், இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கத்தினுடைய பயணம் என்பது முடிகிற ஓட்டம் அல்ல, அது தொடர்கிற ஓட்டம், தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஓட்டம். அந்த கொள்கை என்பது ஒரு அணையா தீபமாகும். இன்று தேதி பிப்ரவரி 14. உலகம் இன்று காதல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆக உலகம் முழுவதும் இன்றைக்கு காதலர் தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காதல் என்றால் அன்பு என்று பொருள். அந்த அன்பினுடைய இலக்கணமாக இருந்தவர்கள் தான் அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும். அண்ணன் என்ற காதலனை கலைஞர் என்ற காதலி எப்போது பார்த்தாரோ அன்றிலிருந்து அவர்களுக்குள்ள அந்த காதல் வந்து விட்டது, அன்பு வந்து விட்டது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணாவுடைய மரணம் வரையில அது மாறாமல் இருந்தது. ஏன், அவருடைய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா, நீ இருக்கும் இடம் தேடி யான் வருவரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து உன் கால்மலரில் வைப்பேன் அண்ணா என்று 1969 அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த நேரத்தில் கண்ணீர் மல்க கவிதை அஞ்சலி செலுத்தினாரே தலைவர் கலைஞர் அவர்கள். நான் அதை எண்ணி பார்க்கிறேன். 50 ஆண்டுகள் கழித்து கலைஞர் இறந்தபோது அவருடைய அரை நூற்றாண்டு கால கனவை, கலைஞருடைய அரை நூற்றாண்டு கால கனவை, அண்ணாவின் மீது அவர் வைத்திருந்த அழியா காதலை நிறைவேற்றுவதற்கு நாம் நடத்திய போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல, ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி தலைவர் கலைஞருக்கு வங்க கிளரோரத்தில் அண்ணனுக்கு பக்கத்தில் இடத்தை மீட்டு தந்திருக்கிறோமே, அதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. எல்லோரும் சொல்லுவார்கள், எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் என்னை பெருமையோடு சுட்டி காட்டுகிற போது அதை பற்றி எடுத்து சொல்லுவார்கள். ஆனால் இது எனக்கு தனிப்பட்ட பெருமை அல்ல, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. திருவாரூர் என்பது தலைவர் கலைஞர் பிறந்த ஊர். காஞ்சிபுரம் என்பது அவர் புகுந்த ஊர். அறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞரை தவிர வேறு யார் மீதும் இவ்வளவு பாசம் வைத்திருக்க மாட்டார். அதேபோல் கலைஞர் அவர்களும்
அண்ணாவை தவிர வேறு யார் மீதும் இவ்வளவு மரியாதையை வைத்திருக்க மாட்டார். இந்த இரண்டு தலைவர்களை பற்றி அறிகிற போது, அவர்களை பற்றி படிக்கிற நேரத்தில் ஒரு காவிய நட்பு, காவிய பாசம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். கலைஞர் நடத்திய கையெழுத்து பத்திரிகை, கையெழுத்து ஏடு, கையெழுத்து ஏடு பத்திரிகை என்று கூட சொல்லக்கூடாது, கையெழுத்து ஒரு பேப்பர். அவர் எத்தனையோ கட்டுரைகளை தீட்டியிருக்கிறார், எத்தனையோ கடிதங்களை வரைந்திருக்கிறார். ஆக அந்த நேரத்தில் அத்தனை கட்டுரைகளை அவர் எழுதியிருந்தாலும் முதலில் அறிஞர் அண்ணாவுடைய திராவிட நாடு இதழுக்குத்தான் தான் எழுதிய கட்டுரையை முதலில் அனுப்பி வைத்தார். அப்பொழுது திராவிட நாடு என்ற அந்த இதழ் வருவது செய்தி தெரியும், ஆனால் கலைஞருக்கு முகவரி தெரியாது. முகவரி தெரியாவிட்டாலும் தனது கட்டுரையை அவர் எழுதி அதை தபாலில் அனுப்புகிற நேரத்தில் திராவிட நாடு காஞ்சிபுரம் என்று முகவரியிட்டு எழுதுகிறார். அது அண்ணா கைக்கு போய் சேருகிறது. மறுவாரமே அந்த கட்டுரை திராவிட நாடு இதழில் வெளியிடப்படுகிறது. ஆக தலைவர் கலைஞருடைய எழுத்து முதலாக எந்த ஏட்டிலே வந்தது என்று சொன்னால், அறிஞர் அண்ணாவால் நடத்தப்படக்கூடிய திராவிட நாடு இதழில் தான் முதலாக அவருடைய எழுத்து வெளியிடப்படுகிறது. ஆக அந்த இதழ் இந்த காஞ்சியில் இருந்து தான் வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 1963ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் நீண்ட காலம் திருச்சியில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் வேலூரில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில் அடைபட்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அறிஞர் அண்ணா விடுதலை செய்யப்படுகிறார். அறிஞர் அண்ணா விடுதலையானவுடன் திருச்சியிலிருந்து 2 நாட்களுக்கு பிறகு விடுதலையாகக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களை வரவேற்க திருச்சிக்கே செல்லுகிறார். அதற்கு பிறகு விடுதலையான தலைவர் கலைஞர் அவர்கள் நேராக சென்னைக்கு வரல, தான் பிறந்த திருவாரூருக்கு செல்லுகிறார். சென்னைக்கு வராமலேயே திருவாரூருக்கு செல்லுகிறார். காரணம், அங்கே வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சென்னைக்கு வராமல் திருவாரூருக்கு போய்விட்டார். ஆக அங்கிருந்து சென்னை செல்லலாம் என்று கலைஞர் தயாராகி கொண்டிருந்த நேரத்திலே தான் அண்ணா அவர்கள் கலைஞருக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு, நீ நேராக காஞ்சிபுரத்திற்கு வா, நீ வந்ததற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து சென்னைக்கு போகலாம் என்று நம்முடைய தலைவர் கலைஞருக்கு அண்ணா உத்தரவிடுகிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் காஞ்சிபுரம் வருகிறார். அதற்கு பிறகு அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் சேர்ந்து சென்னைக்கு வருகிறார்கள். மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தலைவருடைய இல்லம் கோபாலபுரம். அண்ணாவும் கலைஞரும் கோபாலபுரம் இல்லத்திற்கு செல்லுகிறார்கள். வாசலிலே வழிமேல் விடி வைத்து கலைஞரை ஈண்டெடுத்த அவருடைய தாயார் அன்னை அஞ்சுகம் அம்மையார் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அண்ணாவை பார்த்து அன்னை அஞ்சுகம் அம்மையார் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அது என்ன என்று கேட்டால், அண்ணாவை பார்த்து அஞ்சுகம் அம்மையார் சொல்லுகிறார், உங்கள் அம்மா ஒரே ஒரு நாள் பிரசவ வேதனைகளை பெற்றிருப்பார்கள். அதனால்தான் நீங்கள் வேலூர் சிறையிலிருந்து நேராக காஞ்சிபுரத்திற்கு போய்விட்டீர்கள். ஆனால் என் பிள்ளைய நான் பல நாள் இடுப்பு வலி பிரசவ வேதனைக்கு பிறகு பெற்றெடுத்திருக்கிறேன். அதனால்தான் திருச்சியில விடுதலையாகி திருவாரூருக்கு சென்று 3 நாள் கழித்து என்னை பார்க்க வந்திருக்கிறது என்று அண்ணாவிடத்திலே உரிமையோடு
தலைவர் கலைஞருடைய தாயார் சொல்லுகிறார். அப்பொழுது அண்ணா அவர்கள் அன்னை அஞ்சுகம்மையாரை பார்த்து, ஏன் நீங்களே திருச்சிக்கு வந்திருக்கலாமே, நான் போனால் என்ன நீங்கள் போனால் என்ன என்று திருப்பி அன்னை அஞ்சுகம் சொல்லுகிறார். நீங்களே திருச்சிக்கு வந்திருக்கலாம் என்று சொல்லுகிற போது, அதான் நீங்கள் போய் இருக்கிறீங்களே, நான் போனா என்ன நீங்க போனா என்ன. அதாவது அண்ணா வேறு அஞ்சுகம் வேறு அல்ல, இருவரையும் பொறுத்தவரையில், கலைஞரை பொறுத்தவரையில் ரெண்டு பேரும் ஒன்றுதான் என்ற உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பொது வாழ்விலே இருந்திருக்கிறார். தன்னுடைய உயிரினும் மேலானவர்களுக்கு, தன்னுடைய உயிரினும் மேலாக இருக்கக்கூடிய உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய உங்களைத்தான் நினைத்தார். அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தாயினும் மேலாக தாயாக நினைத்தவர் அறிஞர் அண்ணா. ஆகவேதான் இன்றைக்கு அண்ணா பிறந்த இந்த மண்ணில் தலைவர் கலைஞருக்கு சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு பின்னால் கலைஞர் தான் என்பதை மிக இளமை காலத்திலேயே அறிஞர் அண்ணா சுட்டிக்காட்டி இருக்கிறார். பல உதாரணங்கள் உண்டு. நான் சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன். திருச்சி திமுக தோழர்களிடத்தில் சில பிரச்சனைகள். ஆக அப்பொழுது திருச்சிக்கு நான் போக மாட்டேன் என்று அண்ணா திட்டவட்டமாக சொல்லுகிறார். நான் வர முடியாது, கழக தோழர்கள் அழைத்தார்கள், முடியாது, நான் வர முடியாது. திருச்சியை சார்ந்த மொத்த கழக தோழர்கள் வருகிறார்கள், அண்ணாவை அழைக்க முடியாது. இல்லை இல்லை வந்துதான் தீர வேண்டும் என்று சொல்லுகிற போது, நான் முதலில் வரமாட்டேன், வேண்டுமானால் என் தம்பி கருணாநிதியை நான் முதலில் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைக்கிற நேரத்தில் திமுக என்பது அங்கு உயிரோடு இருந்தால் நான் வருகிறேன் என்று அவர்களை அனுப்பி வைத்தார்கள். கள்ளக்குடி போராட்டமா, கலைஞரைத்தான் தலைமை தாங்க உத்தரவிட்டார். சென்னை மாநகராட்சியை கைப்பற்றிய காரணத்தால் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை உச்சி மூந்து பாராட்டி தன்னுடைய விரலில, கை விரலில கணையாழி அணிவித்தாரே, அந்த கணையாழியை கூட அவரே கடைக்கு சென்று, நகை கடைக்கு சென்று அவரே போய் வாங்கி அந்த கணையாழியை தலைவர் கலைஞருக்கு அணிவிக்கிற நேரத்திலே சொன்னாரே, என்னுடைய மனைவிக்கு கூட நான் நகை கடைக்கு சென்று நகை வாங்கியது கிடையாது, உனக்காக நான் வாங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அதை அணிவித்து மகிழ்ந்தாரே. இந்த கழகத்தில் பலதரப்பட்ட உணர்வுள்ளவர்கள், பல எண்ணங்கள் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் உண்டு. எதை நிதானமாக பணியாற்றக்கூடியவர்கள் உண்டு. ஆக அவர்களையெல்லாம் இன்னும் சிறப்பாக திறம்பட செயல்பட வைக்க திறமைசாலிகள் வேண்டும். அத்தகைய சிறப்புகளை பெற்றவர் என் தம்பி கருணாநிதி தான் என்று பலமுறை தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அண்ணா சொல்லி இருக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கருணாநிதி தூங்குகிறான் என்பதை அவருக்கு தெரியாமல் அதை கண்காணித்தால் தான் கண்டுபிடிக்க முடியாது என்று அண்ணா அவர்களால் பாராட்ட பெற்றவர். என் தம்பிகள் நான் சொல்வதை செய்து முடிப்பார்கள், ஆனால் தம்பி கருணாநிதி மட்டும் நான் சொல்லாமலேயே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தவர். இந்த அளவுக்கு அறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்களும் தன்னுடைய இறுதி மூச்சு நிற்கிற வரையிலே, கடைசி நிமிடம் வரையிலே அண்ணா 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 என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் இன்னும் சொல்லுகிறேன், மருத்துவமனையிலே அவர் கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு, கடுமையான நோய் என்று சொல்லுகிற போது தவறாக யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. வயது மூப்பின் காரணமாக பேச முடியாத நிலையில தொண்டையில டியூப் போடப்பட்டு சைகை மூலமாக எங்களிடத்தில் வரக்கூடிய முன்னோடிகளிடத்தில் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில்
மருத்துவர்கள் அவரை பேச வைப்பதற்காக சில முயற்சிகள், சில பயிற்சிகள் நடந்தது. என் கையிலே ஒரு பேனாவை தந்து ஒரு வெள்ளை காகிதத்தை கையிலே கொடுத்து எழுதுங்கள் என்று சொன்னால், அவர் எழுதிய முதல் எழுத்து எப்பொழுதும் ஏதாவது எழுதுங்கள் என்று சொன்னால் அண்ணா 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 என்றுதான் தொடங்குவார். அதேபோல் பேச்சு பயிற்சி நடைபெறுகிற நேரத்திலே கூட நாங்கள் எல்லாம் ஏதாவது பேசுங்கள் பேசுங்கள் என்று கேட்கிற போது அண்ணா அண்ணா என்றுதான் சொல்லுவார். ஆக நாடு முழுக்க அண்ணா சிலைகள், அண்ணா சாலைகள், அண்ணா பாலங்கள், அண்ணா நினைவகம், அண்ணா பல்கலைக்கழகங்கள், அண்ணா நூலகங்கள், அண்ணா அறிவாலயம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என கலைஞருக்கு எல்லாமே அண்ணாதான் 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 என்ற நிலையிலே அவர் கடைசி நிமிடம் வரையிலே வாழ்ந்திருக்கிறார். அதனால்தான் அறிஞர் அண்ணா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நினைவிடத்திற்கு பக்கத்திலேயே அவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் கம்பீரமாக நிற்கக்கூடிய அறிஞர் அண்ணாவுடைய திருவுருவச் சிலைக்கு அருகில்தானே கலைஞருடைய சிலை அமைந்திருக்கிறது. ஏன் இதே காஞ்சிபுரத்தில் இப்பொழுது திறந்து வைத்து விட்டு வந்திருக்கிறோமே, இங்கேயும் அண்ணாவுடைய சிலைக்கு அருகில்தானே அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆக இது ஒன்றே போதும். காதலில் தெய்வீக காதல் என்பார்கள். அண்ணாவுக்கும் கலைஞருக்குமான அன்பை சொல்லித்தான் நாம் சொல்லுகிறோம். கொள்கை காதல், தெய்வீக காதல் அல்ல. அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இருந்த காதல் அது கொள்கை காதல். தந்தை பெரியார், பேரறிஞர் அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் போற்றி வளர்த்திருக்கக்கூடிய இந்த சமூக நீதி, மனிதநேயம், மாநில சுயாட்சி ஆகிய கொள்கைகளுக்கு ஊறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சி, மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி, அதை வீழ்த்துவதற்கான போர்க்களம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆக நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வை, அந்த சதியை சுக்குநூறாக்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அதற்கு உறுதி எடுக்கக்கூடிய நிலையிலே தான் இந்த கூட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சி இதழிலே கடைசியாக அவர் எழுதிய கடிதத்தில், உயில் என்று சொல்லுவார்களே, கடைசியாக அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் எதை பற்றி குறிப்பிட்டார்? மாநில சுயாட்சியை பற்றித்தான் எழுதினார். அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டு நம்முடைய மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து முழக்கத்தை முழங்கினாரே, மாநில சுயாட்சிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி மாநில உரிமைகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து மாநில முதல்வர்களையும் சமமாக மதித்திடுவேன் என்று சொன்னார். மதிக்கப்படுகிறதா? மாநில கவுன்சில் அமைப்பேன் என்று சொன்னார், காற்றோடு போயிருக்கிறது. நதிகளை இணைப்பேன் என்று சொன்னார், இணைக்கப்பட்டிருக்கிறதா? அனைத்து மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவேன் என்று தேர்தலுக்கு முன்னால் அறிவித்தார். 5 வருஷம் முடிய போகுது, இன்னும் எங்க கிடையாது. ஸ்மார்ட் சிட்டி எங்காவது உருவாக்கப்பட்டிருக்கா? பொய்கள் தான் ஸ்மார்ட்டாக வந்திருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி உருவாகல, மோடி தான் ஸ்மார்ட்டாக போயிட்டு இருக்கிறார். ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, தொப்பியை போட்டுக்கிட்டு, இவ்வளவு பெரிய பொய்யான வாக்குறுதிகளை எடுத்து சொல்லக்கூடிய பிரதமர் இந்தியாவில் உள்ள உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பொய் மூட்டைகளை, ஒரு பழமொழி சொல்லுவாருங்க, பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களா அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி பொய்யையே மூலதனமாக வைத்து இன்றைக்கு ஒரு பிரதமர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடி தான்.
நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி என்ன செய்தார்? இப்ப இல்ல, அவர் மதுரைக்கு வருவதற்கு முன்பு கேட்டேன். இப்ப அண்மையில திருப்பூருக்கு வந்தார, அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு கேட்டேன். பதில் வந்ததா? நான் கேட்ட கேள்விக்கு ஏதேனும் பதில் சொல்லப்பட்டதா? புதுசா கூட ஏதோ கோரிக்கையில் வைக்கல. வருடத்தில் தேர்தலுக்கு முன்பு அவர் என்ன வாக்குறுதிகளை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னாரோ அதை செய்திருக்கிறாரா? நான் பல மாநாடுகள்ல, பல கூட்டங்கள்ல, பல நிகழ்ச்சிகள்ல குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எத்தனை எல்லா தலைவர்களும் சொல்லுகிறார்கள். நான் பிரதமராக வந்து விட்டால், பிஜேபி ஆட்சி மத்தியிலே உருவாகிவிட்டால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தலைக்கு 15 லட்சம் வங்கியில அக்கவுண்ட்ல போடுவேன், டெபாசிட் பண்ணுவேன். சொன்னாரா இல்லையா? நான் கேட்கிற 15 லட்சம் வேணாம், 15,000, 15 ரூபாய். இதை கேட்டா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நிதின் கட்கரி என்ன விளக்கம் சொன்னார்? தேர்தலுக்காக சொன்னோம், அதையெல்லாம் கேட்கலாமா? நான் ஆட்சிக்கு வருவோம் நினைக்கல, அதனால சொன்னோம் என்று பகிரங்கமாக பேட்டி தந்தாரா இல்லையா? ஆகையே நான் கேட்கிற கேள்வி, அவர் தந்த வாக்குறுதிகள் ஏதேனும் ஒன்றாவது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா? எந்த பதிலும் கிடையாது. ஆனால் அதை தாண்டி இப்போது புதிதாக செய்திகளை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் டிஃபென்ஸ் காரிடர், அதாவது ராணுவ பாதுகாப்பு பெருவழித்தடம் என்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டால், இதோ ராணுவ காரிடர் வந்துவிட்டது என்று ராணுவ அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார். நான் கூட நினைச்சேன், ஆக ஒரு பெரிய திட்டம் போல இருக்கு, தமிழ்நாட்டுக்கு பல ஆயிரம் கோடியில ராணுவ தளவாடம் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் வரப்போகுது அப்படின்னு நினைச்சேன். ஏற்கனவே ஆவடியில சிவிஆர்டி எனப்படும் போர் ஊர்தி ஆராய்ச்சி மற்ற அபிவிருத்தி நிறுவனம் இருக்கிறது. அதே போல அதே ஆவடியில HVF OCF இருக்கு, திருச்சியில YFD இருக்கிறது போல இருக்கு. ராணுவ போர் கருவிகள், தளவாடங்கள், சீருடைகள் தயாரிக்க புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க போகிறார்கள் என்று நினைச்சோம். அதுவல்ல, ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அதாவது ராணுவத்துக்கு தேவையான சில உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய வேலையை பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து தனியார் துறைக்கு சத்தம் இல்லாமல் தாரை வார்க்க போகிறார்கள். அதுதான் டிஃபென்ஸ் காரிடார். ஆக ராணுவத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பொறுப்பை தனியாருக்கு தரமாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்த மோடி அதனை இன்றைக்கு தனியாருக்கு தருவதற்கு முடிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இதனால் ஒட்டுமொத்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறையை தனியார் வசம் ஒப்படைச்சா இந்த நாட்டுக்கு ஆபத்து ஏற்படுமா ஏற்படாதா? இதை சாதாரண அரசியலோ பொருளாதாரத்தையோ அல்ல அனைத்தையும் அறிந்தவர்கள் தான் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ராணுவ மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேட்டபோது அவர் சொல்லுகிறார், ஏன் வரக்கூடாது, தாராளமாக வரலாம் என்று சொல்லுகிறார். இந்திய ராணுவத்திற்கு தேவையான உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய பொறுப்பை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்படைக்கலாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆக இதுவரை பொதுத்துறை நிறுவனங்களின் மூலமாக ராணுவ கருவிகளை தயாரித்து வருவதை தனியாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதுதான் ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. ரஃபேல் ஊழல் 41% அதிக விலை கொடுத்து தனியாரிடம் வாங்கி இருக்கிறார்கள்.
ஆக ஊழல் இல்லாத ஆட்சி என்றால் நான் கேட்கிறேன், 5 ஆண்டு காலமாக லோக்பால் அமைப்பை ஏன் அமைக்கல? என்ன அச்சம், என்ன பயம் மோடிக்கு? 2013ஆம் ஆண்டு லோக்பால் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்று வரை லோக்பால் தலைவர் யாருன்னு தெரியல, உறுப்பினர்கள் நியமிக்கப்படல, இதுவரை தேர்வு நடைபெறல. 2017 வரை இழுத்தடித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்றமே இது குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஆக கண்டனத்திற்கு பிறகு கமிட்டியை உருவாக்கி இருக்கிறாங்களே தவிர இன்னும் அந்த கமிட்டிக்கு தலைவரை நியமனம் செய்யல. ஆகவே ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் பிரதமர் மோடிக்கு கிடையாது. காரணம், இது கார்ப்பரேட்டுகளுக்காக கார்ப்பரேட்டுகளால் நடத்தக்கூடிய கார்ப்பரேட் ஆட்சி தான். வளர்ச்சி 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 என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற நரேந்திர மோடி ஆட்சியில வளர்ச்சி இல்ல, எங்கு பார்த்தாலும் தளர்ச்சி 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 தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆக மோடி வளர்ச்சி நாயகன் அல்ல, மோடி வளர்ச்சி நாயகன் அல்ல, மோடி தளர்ச்சி நாயகனாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். இது மக்களாட்சி அல்ல, இது ஒரு மன்னர் ஆட்சி. ஆக அது மன்னர் ஆட்சி. மத்தியில மாநிலத்தில் கொத்தடிமை ஆட்சி. எடுபடி ஆட்சி. ஜெயலலிதாவுடைய காலிலே விழுந்து அமைச்சராகி, ஜெயலலிதாவின் காலிலே விழுந்து அமைச்சராகி, சசிகலாவின் காலை நோக்கி தவழ்ந்து முதலமைச்சராகி, மோடியின் கையை காலாக நினைத்து இன்னமும் அந்த பதவிகளை ஒட்டி கொண்டு, நல்லா கவனிக்கணும், ஜெயலலிதாவின் காலில் விழுந்த அமைச்சர், சசிகலாவினுடைய காலை பார்த்து தவழ்ந்து மோடியின் கையை காலாக நினைச்சு இன்றைக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி. எடப்பாடி ஏதோ தன்னை ஒரு ஜெயலலிதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு கூட இவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. ஜெயலலிதா எவ்வளவுதான் சர்வாதிகாரியாக இருந்தாலும், நாட்டே குட்டிச்சுவராக்கி இருந்தாலும், அவரிடத்தில் ஒரு மாஸ் இருந்துச்சு, நான் இல்லைன்னு மறுக்கல. அவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றார், அதான் வேடிக்கையா இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் கிராம சபை நடத்த போறாரு. இதுவரைக்கும் கிராமத்தையே பார்க்காதவர், ஊராட்சியை பத்தி நினைக்காதவர் போறாரு. நானா? கலைஞர் அவர்கள் இதே தமிழ்நாட்டில் போகாத நகரம், போகாத மாநகரம், போகாத பேரூராட்சி, போகாத கிராமங்களே கிடையாது. போகிற இடங்களெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகள் எல்லாம் பறந்துகிட்டு இருக்குன்னா அதுல 100% கொடிகளை ஏற்றி வைத்த பெருமை கலைஞருக்குத்தான். அடுத்து யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த அடியனுக்கு தான், கலைஞருடைய மகன் இந்த அடியனுக்கு தான். ஒண்ணு வேணாம், ஒரே ஒரு டெஸ்ட். எந்த பாதுகாப்பு இல்லாம, யாரும் துணை இல்லாம, எந்த நண்பர்கள் புடைசூட வராம தன்னந்தனியா ஒரு கிராமத்துக்கு வர, என்னை பார்த்தோன்னே கலைஞர் மகன் வந்தான், ஸ்டாலின் தான் சொல்றாங்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க எந்த பாதுகாப்பு இல்லாம ஒரு கிராமத்துக்கு வாங்க, உங்களை யாராவது அடையாளம் சொல்லட்டும். சவாலா? தயாரா? கிராமத்து பக்கமே வரலன்னு சொல்றீங்களே. ஆக ஏதோ ஒரு தன்னை ஒரு ஏதோ பழனிசாமின்னு இருக்கு பாருங்க, அதனால சாமியாவே நினைச்சிட்டு இருக்காரு போது. இந்த ஓராண்டு காலத்தில் எத்தனை முறை சென்னையிலிருந்து சேலத்துக்கு விமானத்திலே போயிட்டு வந்திருக்காரு தெரியுமா? இதனால யாருக்கு லாபம்னு கேட்டீங்கன்னா, அந்த விமானத்து நடத்துகிற கம்பெனிக்கு லாபம். அவ்வளவு முறை போயிட்டு வந்திருக்கிறாரு. மக்களுக்கு எந்த துளி லாபமும் கிடையாது. சிரிக்காமையே போய் சொல்றவனை பார்த்துருக்கிறீங்களா நீங்க? ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடப்பாரியை முழுங்கிட்டு கம்முன்னு இருக்கானுவாங்க. கடப்பாரியை முழுங்கிட்டோம்.
அந்த மாதிரி கம்முன்னு இருக்கிற ஒரு ஆளு. அந்நிய முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க தமிழகத்தில், 2வது மாநாடு. ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்த நேரத்தில் முதல் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. அப்படி நடத்திய நேரத்தில் அவர்கள் அறிவித்தது என்ன தெரியுமா? 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்திருக்கிறோம் சொன்னாங்க. நான் பல முறை சட்டமன்றத்தில் கேட்டேன், மக்கள் மன்றத்தில் சொன்னேன், கட்டுரை எழுதினேன், பல முறை நான் பத்திரிகைகளை பேட்டி தருகிற போது சொல்லி இருக்கிறேன். ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கை வையுங்க. எங்க எந்த ஊர்ல தொழிற்சாலை தொடங்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எங்கெங்க தொழிற்சாலைகள், எத்தனை இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, எதுவும் கிடையாது. ஆக அதை பின்பற்றி இப்போது 2வது உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டுச்சு. ஆக என்ன, அந்நிய முதலீடு 21% குறைந்திருக்கிறது என்று மத்திய அரசினுடைய ஆய்வு சொல்லுது. ஆக இந்த நிலை தான். ஆக டெல்லிக்கும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு அந்நிய முதலீடு இன்னைக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. தமிழகத்தில் இது குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது என்று ஆதாரத்தோடு மத்திய அரசினுடைய ஆய்வு அறிக்கையில தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். காரணம் என்ன? யார் தொழில் தொடங்க வந்தாலும் அவர்களுடைய முதலீட்டில் பாதிய கமிஷனாக கேட்கக்கூடிய ஆட்சி. அதனால தான் சொன்னேன், அண்ணா நமக்கு 3 தாரக மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இப்போ இவங்க தாரக மந்திரம் என்ன தெரியுமா? கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன். காலம் மேகதாதுவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பாஜக அரசை தட்டி கேட்க யோக்கியதை இல்லை. தமிழகத்திற்கு பல துரோகங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை சுட்டி காட்டி கேள்வி கேட்க துப்பு இல்லை. நீட் தேர்வில் விதிவிலக்கு கேட்டு தீர்மானம் சட்டமன்றத்தில் போட்டிருக்கிறோம். 2 முறை தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். அது இன்னும் ஜனாதிபதி கைக்கு போய் சேரவில்லை என்ற செய்தி தான் நமக்கு கிடைச்சது. அதை கேட்டு பெற முடியாத நிலை. அதனால் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் மருத்துவ படிப்புக்கு செல்ல முடியாத ஒரு கொடுமை ஏற்பட்டிருக்கு. மீனவர்கள் மீதான தாக்குதலை இன்னும் நிறுத்தல. அதை சுட்டி காட்டுவதற்கு இந்த ஆட்சிக்கு யோகிதை இல்லை. இந்தி திணிப்பை, சமஸ்கிருத திணிப்பை தடுக்க இந்த அரசு முன்வர தயங்குகிறது. கஜா புயல் டெல்டா மாவட்டம் எவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சு? நான் கேட்கிறேன், நிதி வரவில்லை, அது ஒரு பக்கம். நிவாரண பணிகள் முறையாக நடக்கல, அது ஒரு பக்கம். ஒரு ஆறுதலாக ஒரு பிரதமர் வந்து நேரடியாக நடந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஹெலிகாப்டர்லேயே சுற்றி எடப்பாடி பார்த்தாரு. ஏன்னா எடப்பாடி ஹெலிகாப்டருக்கு இங்கிருந்து வணக்கம் சொன்னவர். ஆக அவர் ஹெலிகாப்டரில் போனார். கிளைமேட் சரியில்லை, 2 மணி நேரம் திரும்பி வந்துட்டார். அது வேற. ஆக ஒரு பிரதமர், நாட்டினுடைய பிரதமர், இதே குஜராத்தில் அல்லது வடமாநில பகுதிகளில் எங்காவது ஏற்பட்டிருந்தால், எங்காவது துயர செய்திகள் வந்திருந்தால் நேராக கூட பார்க்கணும் அவசியம் இல்லை தோழர்களே. ஒரு அனுதாப செய்தி, இறந்து போனாங்களே 60-70 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறார்கள். ஒரு அனுதாப செய்தி உண்டா நாட்டினுடைய பிரதமருக்கு? கிடையாது. அதை கூட தட்டி கேட்க வகையற்ற நிலையில இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையுடைய விவாதம் முடிஞ்சிச்சு சட்டமன்றத்தில். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச கையோடு தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டுச்சு. நாட்டுக்கு நிதியே இல்லை. நிதி தான் இல்லைன்னு பார்த்தா நீதியே இல்லை. ஊழல் பட்டியலை தயாரித்து கணக்கு போட்டால் அதில் இருக்கும் நிதி. அந்த அளவுக்கு கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம்.
கடன் தொகை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, கடன் தொகை 4 லட்சம் கோடி. இதுதான் எடப்பாடியினுடைய சாதனை. ஜிஎஸ்டி மூலமாக ஜிஎஸ்டி மூலமாக வசூலான 5454 கோடி ரூபாய். இதை மத்திய அரசு தமிழகத்திற்கு தரணும். தந்திருக்கிறதா? அதை தாருங்கள் என்று பிரதமரிடத்தில் வாதிட இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி தயாராக இருக்கிறாரா? உள்ளாட்சி நிதி, நாங்க ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோமே தமிழ்நாடு முழுக்க. 12617 ஊராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எல்லா ஊராட்சிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக முன்னோடிகள், தலைமை கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருமே ஏறக்குறைய 90% பணியை முடிச்சிருக்கிறோம். இன்னும் மிச்சம் 17ஆம் தேதிக்குள்ள முடிக்க போகிறோம். இது ஒரு பெரிய வரலாறு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில், உலகத்திலேயே இப்படி ஊராட்சி சபைகளை முழுமையாக நேரடியாக சென்று கூட்டத்தை நடத்தி அவர்கள் குறைகளை கேட்ட வரலாறு இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என்ன காரணம்? உள்ளாட்சி தேர்தலை நடத்த துப்பு இல்லை. கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆலந்தூர் பாரதியை வச்சு நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு போட்டுட்டாங்க, அதனால நின்று போச்சு. ஒரு அப்பட்டமான பொய், அபாண்டமான பொய். தேர்தலை நிறுத்துங்கள் என்று வழக்கு போடல, தேர்தலை முறையாக நடத்துங்கள். ஆக எந்தெந்த நிலையில் அந்த தேர்தல் நடைபெற வேண்டும்? மலைவாழ் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு, பெண்களுக்கு உரிய இடஒதுக்கீடு, வார்டுகள் பிரிக்கிற அந்த பிரச்சனை, இவைகளெல்லாம் முறைப்படுத்தி தேர்தலை வைக்க வேண்டும். எத்தனை முறை இதே சென்னை உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இந்த அரசுக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கு, உடனடியாக நடத்துங்கள். எத்தனை முறை இவர்கள் நாங்கள் இந்த மாதத்திற்குள்ள நடத்துகிறோம் என்று எத்தனை முறை சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க நீதிமன்றத்தில். இன்னமும் நடத்துவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அப்படி நடந்தால் படுதோல்வியை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் அடையும் என்ற ஒரு பயம். அதுதான் காரணம். இப்போ 21 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வச்சாகணும். நாடாளுமன்ற தேர்தல் வந்தே தீரும், அதை மாற்ற யாராலும் முடியாது. ஆக இந்த மாத இறுதியிலோ அல்லது மார்ச் முதல் வாரத்திலோ தேதி அறிவிக்கணும். ஏப்ரல் மே மாதத்திற்குள்ளாக இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி முடித்து புதிய ஆட்சி, நம்முடைய ஆட்சி, நாம் சொல்லுகிற ஆட்சி, நாம் சொல்லுகிற பிரதமர், நாம் கைகாட்டுகிற பிரதமர் மத்தியில் அமரப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த தேர்தல் வருகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் 21 தொகுதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் அனாதை தொகுதிகளாக ஏறக்குறைய ஓராண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. 18 தொகுதிகள் என்பது இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சபாநாயகருடைய சர்வாதிகாரத்தால் அவர்களுடைய பதவி போயிருக்கு. 18 பேருடைய, அதிமுகவை சார்ந்த 18 பேருடைய பதவிகள் போயிருக்கு. அடுத்து திருவாரூரில் நம்முடைய தலைவர் மறைந்த காரணத்தால் அந்த தொகுதி காலியாக இருக்கிறது. 19. திருப்பரங்குன்றத்தில் அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த போஸ் அவர்கள் 20. அடுத்து அண்மையில் இப்பொழுது ஒரு அமைச்சர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் ஒசூர் தொகுதி ஒரு வழக்கில தண்டனை 3 ஆண்டு காலம் பதவியில் இருக்க முடியாது, ராஜினாமா செய்கிறார் அமைச்சர் பதவியில் இருந்து. ஆக எம்எல்ஏ பதவியை காலி என்று சபாநாயகர் அறிவிக்கணும், இன்னும் அறிவிக்க தயங்குகிறார்கள். இன்று கூட சட்டமன்றத்தில் கேட்டோம், விரைவில் அறிவிப்போம் என்று சபாநாயகர் உறுதி தந்திருக்கிறார்.
ஆக 21 தொகுதிகள். அந்த 21 தொகுதிகளுக்கும் தேர்தலை வச்சாகணும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 21 தொகுதிகள் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தேர்தலை வைக்கக்கூடாதா? சட்டமன்ற தேர்தலை இந்த நாட்டுக்கு விமோசனம் கிடைக்காதா? எங்க போனாலும் எங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இப்போ எப்ப இந்த ஆட்சியை ஒழிக்க போறீங்க? நாங்க என்னமோ இந்த ஆட்சியை கொண்டு உட்கார வச்ச மாதிரி எங்க போனாலும், அது பெரிய முதலாளிகளாக இருந்தாலும் சரி, தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, பாட்டாளிகளாக இருந்தாலும் சரி, ரயிலில் போகிற போது, விமானத்தில் போகிற போது, நடைப்பயிற்சிக்கு கடற்கரைக்கு போகிற போது, பூங்காக்களுக்கு போகிற போது, ஹோட்டலில் போய் தங்குகிற போது, எங்க பார்த்தாலும் இதுதான். இந்த நிலைதான். ஆகவே இந்த நிலையில நாம் தேர்தலை இதை நோக்கி காத்திருக்கிறோம். இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையின் மீது நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதத்திற்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பதில் சொன்னார். பதில் சொல்லுகிற போது எனக்கு ஒரு பதில் தந்திருக்கிறார். என்ன பதில் தெரியுமா? நான் நிதிநிலை அறிக்கையை பற்றி விமர்சித்த போது உதவாக்கர அப்படின்னு நான் சொன்னேன். ஆக அதற்கு கிண்டலாக பதில் சொல்வதாக அவர் நினைத்துக் கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் உதவாக்கரன்னு சொல்றாரு. உதவாக்கரங்கிற வார்த்தையை சபாநாயகர் எடுத்துட்டாரு. அது சபை குறிப்பில் இருக்கக்கூடாதுன்னு. ஆனா நான் சொன்னதா சொல்லி இன்னைக்கு சபை குறிப்பில் ஏத்திட்டாரு துணை முதலமைச்சர். எங்களுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இப்ப கூட்டத்தில் டிவியில பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த கூட்டத்தை தான் இப்ப அதிகமா அவங்க ஆர்வமும் பார்க்கறாங்க. நாளைக்கு எடுத்தாலும் எடுத்திருப்பாங்க, அது வேற. இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ஆக சொல்லிட்டு சொல்ல உதவாக்கரன்னு சொல்றாரு. ஸ்டாலின் அடிக்கடி கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்திருக்கிறேன், ஆனா வெறுப்பு கண்ணாடியோடு பார்த்திருக்கிறாரு. நாங்களாவது கருப்பு கண்ணாடி போடுறோம், நீ கருப்பு உள்ளத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இன்னைக்கு சபையில் நடந்துச்சு. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது ஒரு கணக்கு இருக்கு. அந்த 1000 ரூபாய் இனாம் கொடுக்கிற போறோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு துணை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சாங்க. அதுல வேற வேற கணக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 39-49 கோடி ரூபாய் டிஃபரன்ஸ் அதுக்கும் இதுக்கும் பார்த்தா. நாங்களாம் கூட அதை முதல்ல கவனிக்கல. எங்க சட்டமன்ற உறுப்பினர் குமரி மாவட்டத்தை சார்ந்த ஆல்பன் ஆஸ்டின் ஏந்திரிச்சு விளக்கம் கேட்டார். ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, உட்காருங்க அப்படின்னு. இல்லை ஒரு வித்தியாசம் இருக்குன்னு முடியாது, உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. அதோட விட்டுருக்கணும். அவர்கிட்ட சொல்றாரு, மாறி மாறி நீங்க வருவீங்க, அதெல்லாம் மாறி மாறி பேசுறீங்கன்னாரு. நான் உடனே எந்திரிச்சேன். மாறி மாறி வருவதை பத்தி அவர் பேசுகிறார். நீங்க எப்படி மாறி மாறி நீங்க அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரியும். உடனே அவர் சொல்றார், லட்சிய உணர்வோடு நாங்க இருக்கோம்னாரு. ஆமா, லட்சிய உணர்வு தான். நீங்க தான் இந்த ஆட்சியே இருக்கக்கூடாதுன்னு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடாது எதிர்த்து ஓட்டு போட்டவங்க நீங்க. என்ன உட்காந்துட்டாரு. இன்னைக்கு நடந்துச்சு சட்டமன்றத்தில். அதுக்கப்புறம் அவர் படிக்க அச்சப்பட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எதற்காக சொல்றேன்னா, ஆக எதை வேண்டுமானாலும் இன்றைக்கு பேசக்கூடிய நிலையில இன்னைக்கு மோடியினுடைய பட்டவர்த்தனமா காலில் விழுந்துட்டு இருக்கக்கூடிய நிலை. 21 தொகுதிகளுக்கு தேர்தல் வரப்போகுதா? வராது. ஏன்னா இப்ப மோடி ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு. நாங்க தேர்தல் வைக்க வேண்டாம் என்று சொன்னால், 21 தொகுதிகளுக்கு தேர்தல் வேண்டாம் என்று சொன்னால் எங்களோடு கூட்டணி எங்களை யாரையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன கட்சி கூட சேர்த்துக்க மாட்டேங்குது. பிஜேபி அவ்வளவு வெறுப்பா இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்களாவது சற்றுக் கொள்ளுங்கள். அப்படி சேர்க்கல 21 தொகுதிக்கு எலெக்ஷன். அப்படி சேர்க்கல வருமான வரித்துறை ஃபைல் ரெடியா இருக்கு, வந்துரும். குட்கா பிரச்சனை வந்துரும். எடப்பாடி கான்ட்ராக்ட்ல 4000 கோடி ரூபாய் ஊழல் வந்துரும். ஆக மிரட்டி இன்னைக்கு 2 பேரும் சேரக்கூடிய நல்ல வரைப்பு வரும்.
ஆக வரக்கூடிய அந்த நிலையில தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். அது ஒரு பக்கம். ஆக ஊழல் செய்தவர்களும் அந்த ஊழல் செய்தவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய நிலையிலோ மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நான் கேட்கிறேன், ஊழலா மட்டுமா? லஞ்சம் மட்டுமா? கரப்ஷன் மட்டுமா? கமிஷன் மட்டுமா? கலெக்ஷன் மட்டுமா? கொள்ளை மட்டுமா? கொலையே நடந்திருக்கா இல்லையா? எங்க? கொடநாடு என்ன சாதாரணமா? முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவினுடைய சொகுசு பங்களா. ஓய்வுக்காக மாசத்துக்கு ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை ஓய்வு எடுத்துக்கிட்டு வர்றவங்க அந்த பங்களா. இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய படத்தை தான் பாக்கெட்ல வச்சிருக்கிறாங்க அதிமுக காரங்க. அமைச்சர், முதலமைச்சர் இருந்து அதிமுக எம்எல்ஏல இருந்து எம்பில இருந்து எல்லாம் அந்த அம்மா படம் தான் வச்சிருக்கிறாங்க. ஆக எங்க போய் கொலை நடந்திருக்கு? யாரால முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறாரோ, யாரால அமைச்சர்களாக உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, யாரால இந்த ஆட்சி நடக்குதோ, யாரால இந்த ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த அம்மையார் வாழ்ந்த வீட்டிலே கொலை அங்க நடந்திருக்கு. ஏற்கனவே அவங்க இறந்ததே ஒரு மர்மமா இருக்கு. அது ஒரு பக்கம். நான் இறந்த ஒரு முதலமைச்சரை, இறந்த ஒரு தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதாக யாரும் கருதிடக்கூடாது. அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு தலைவர் எங்களை எல்லாம் வளர்க்கல. அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்படுகிறார். கலைஞர் தான் மருத்துவமனையில் இருந்தார். வயது முப்பின் காரணமாக வீட்டில் கொஞ்ச நாள் ஓய்வு. அதற்கு பிறகு மருத்துவமனையில், காவேரி மருத்துவமனையில் அனுமதி. ஒவ்வொரு நாளும் செய்தி சொன்னோமே, என்ன நிலை சொல்லலையா? தொண்டையில் டியூப் போட்டிருக்க வரைக்கும் வெளியே சொன்னோமா இல்லையா? பேச முடியல சொன்னோமா இல்லையா? எல்லா தலைவர்களும் வெளி மாநிலத்திலிருந்து, ஏன் வெளிநாட்டிலிருந்து சில தலைவர்களும் கூட வந்தாங்களே. மோடி வந்தார, ராகுல் காந்தி வந்தார, சந்திரபாபு நாயுடு வந்தார, நிதிஷ்குமார் வந்தார, இப்படி எல்லா தலைவர்களும் வந்தாங்களே. தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டுமா? வெளிமாநில தலைவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்தாங்களே, எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாங்களே. எல்லாரையும் பார்க்க வச்சோமே, பார்த்துட்டு போய் செய்தியை சொல்லலையே வெளியில. ஆனால் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கிற போது கலைஞர் முதலமைச்சர் இல்லை, ஆனா ஜெயலலிதா முதலமைச்சர். ஆட்சி. அறிஞர் அண்ணா நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறப்போ, அப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் சாதிக் பாஷா அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்தி சொல்லுவார். அண்ணாவுடைய உடல்நலம் எப்படி இருக்குன்னு காலையில் ஒரு செய்தி, மாலையில் ஒரு செய்தி. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்து தான் மறைந்தார். அப்போ டாக்டர் HV அண்டே சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். ஒவ்வொரு நாளும் செய்தி வந்தது. கலைஞர் முதலமைச்சர் இல்லை. மருத்துவ குழு சொன்னது மட்டும் இல்ல, தலைமை கழகத்தின் சார்பில் நானே பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஆக இது நம்ம தலைவருடைய நிலையை நாம தெளிவாக சொன்னோம். ஆனா ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய உடல்நலத்தை பற்றி ஏதேனும் ஒரு செய்தி வந்துச்சா? வந்துச்சு. டீ குடிச்சாங்க, பால் குடிச்சாங்க, இட்லி சாப்பிட்டாங்க 1 கோடிக்கு. ஆக இப்படி செய்தி வந்துச்சே தவிர, வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லிட்டு போனாங்களே தவிர உண்மை செய்தியா? நான் கேட்கிறேன். விசாரணை கமிஷன் நடக்கு. இதே OPS துணை முதலமைச்சராக இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய பதவியை பறிச்ச காரணத்தினால எங்க போய் உட்கார்ந்தாரு? அம்மையாருடைய நினைவிடத்தில் போய், சமாதியில போய் உட்கார்ந்து ஆவியோட பேசலையா? தியானம். அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொன்னது யாரு? இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய OPS. விசாரணை கமிஷன் வையுங்க, வச்சாதான் நான் வந்து சேருவேன். ஆக விசாரணை கமிஷன் அமைச்சாச்சு. அது ஒரு நாடகம். விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணை கமிஷனோட பத்தாது, CBI விசாரணை தேவைன்னு நாங்களா சொல்லுகிறோம்? சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை இடம்பெற்று இருக்கக்கூடிய சண்முகம் பத்திரிகை நிபுணத்தில் சொல்லலையா? என்ன சொல்லுகிறார்?
இந்த விசாரணை எங்களுக்கு போதாது, சிபிஐ விசாரணை வந்தாதான் முழுசா தெரியும் சொன்னார். அதனாலதான் நான் பல கூட்டங்களில் சொல்லுகிறேன், விரைவில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உருவாகுகிற நேரத்தில் உறுதியாக சொல்லுகிறேன், திட்டங்கள், சாதனைகள், காரியங்கள், பணிகள், மக்கள் பிரச்சனைகள் அது ஒரு பக்கம். அதையெல்லாம் தாண்டி முதலமைச்சராக இருந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் உண்மை நிலை என்ன என்பதை கண்டுபிடிச்சு நம்ம தோழரை திருப்திப்படுத்துறோமோ இல்லையோ, அதிமுக தோழரை திருப்திப்படுத்தக்கூடிய முதல் வேலை தான் இந்த திமுக ஆட்சியினுடைய முதல் வேலையாக இருக்கும். பாருங்க, உண்மை வேலையை சொல்றது மட்டும் இல்ல, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு சிறையில் கொண்டு போய் முதல்ல பூட்டுறது தான் நம்முடைய முதல் வேலை. எவ்வளவு அக்கறம் வந்திருக்கு, குடநாட்டில் என்ன நடந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்களை எடுக்கணும், அங்க இருக்கக்கூடிய பென் டிரைவ்களை எடுத்துட்டு வரணும். அந்த அம்மையார் இறந்த அடுத்த வினாடியே கூலிப்படை உள்ள போச்ச சொன்னது யாரு? நாங்களா? திமுக காரர்களா? யாரை இவங்க பயன்படுத்தினாங்களோ, யாரை கூலிப்படையாக பயன்படுத்தினாங்களோ, கேரளாவில் இருந்து வரவழைச்ச அந்த கூலிப்படையை சார்ந்தவர்களே வெளிப்படையாக சொல்லலையா? ஒரு வாட்ச்மேன் தடுக்கிறார், தடுத்த காரணத்தால் கொலை, அந்த கொலையை மூடி மறைக்க 4 பேர் கொலை, 5 கொலை எடப்பாடி. ஆக 5 கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். ஆனந்த விகடன்ல கூட பெரிய கார்ட்டூனே போட்டாங்க, ஒரு பக்கத்துக்கு, கொடநாடா கொலை நாடான். ஆக இந்த நிலையில கொலைகள் மட்டும் இல்ல, முதலமைச்சர் ஊழல் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போற முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறோம். அதுக்கு உதாரணம் ஜெயலலிதாவே. ஆனால் ஊழல் மட்டும் இல்ல, கொலை செஞ்சுட்டு அதுக்கு ஜெயிலுக்கு போற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து போக போறார் என்பதை எண்ணி பார்க்கிற போதுதான் அவருக்கு வெக்கமா சூடா சொரணையா இருக்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு, அதை மறந்துடாது. ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த உணர்வோடு 49 தொடங்கி வைத்திருக்கிறாரோ, அவருக்கு பின்னால் இந்த இயக்கத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தோல்வியை சுமந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட இந்த இயக்கம் வளர, வாழ, தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர உறுதி எடுப்போம், சபதமேற்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.